Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அஜித் படங்களுக்கு பெரும்பாலும் ஆடியோ லான்ச் இருக்காது. இதெல்லாம் தேவையே இல்லை அஜித் படத்துக்கு. இது வந்து எங்கேயோ இருக்குது ஹைப். முக்கியமாக இந்த படத்துக்கு எங்கேயோ இருக்குது. ஓப்பனிங்லாம் நீங்கள் இது வரைக்கும் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு ஓப்பனிங் வருங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிராயரோட வருவார் பாருங்க. அந்த காட்சியெல்லாம் வந்து தியேட்டரே தெரிக்குது. 2.5 மணி நேரத்துக்கு மேலே தாண்டிச்சுன்னா அந்த படம் வந்து ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனாலும் இங்கே டைரக்டர்களுக்கு எடுத்ததை வந்து அப்படியே பயன்படுத்தணுங்கிற ஆசை இருக்குது. இந்த படம் கொஞ்சம் நீளம் இருக்குது. அது என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம பொறுமையை சோதிக்குது. சூரஜ் வெஞ்சர்முல்லா மிகப்பெரிய நடிகர் அவரெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்களோன்னு கூட நமக்கு தோணுது. நம்ம வந்து அந்த ரொமான்டிக்கை வந்து பெருசாக ரசிக்க முடியல. பட் அது தேவையே இல்லைங்கிறேன். இந்த கதைக்கு அந்த ரொமான்ஸ் தேவையில்லையே. ஆக்சுவலாக அந்த எஸ்ஜே சூர்யா வந்து இன்னும் பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் டைரக்டர் தான் அது அவ்வளோ வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் வந்து இது அடுத்து என்னவோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியே வருது. கடைசியில் ஒரு சுட்டு காருக்குள்ளே போட்டு சிக்கன் தந்தூரி ஆக்கிட்டாங்க அவர். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஏமாற்றமாக இருக்குது. கொஞ்ச நேரம் அந்த படமே எனக்கு புரியல. என்ன நடக்குது, ஏன் அவர் வராரு, இங்கேருந்து வராரு என்னங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து மோகன்லால் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி அப்படியே வராரு, அப்படியே நிற்கிறாரு, ஒரு டைலாக் பேசுகிறாரு, அப்படியே போயிடுறாரு. ஒரு ரோபோவா அல்லது ஒரு உயிருள்ள ஒரு மனிதனா அப்படிங்கிற மாதிரிலாம் விஜயோடு மோதுகிற அந்த திராணிங்கிறது வந்து மற்ற நடிகர்களுக்கு வராது. சிவகார்த்திகேயனுக்கு வந்திருக்குன்னா அது ஒரு ஆச்சரியம்தான். பட் அவர் கையில் இல்லை. ரிலீஸுங்கிறது பராசக்தி படம் வர்றதுங்கிறது ஒரு அரசியல் தொடர்பான படமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தை இறக்கணும். இன்னொன்று வந்து விஜய் திரையுலகத்தை விட்டு போகும்பொழுது ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக போயிடக்கூடாது. ஏன்னா அவர் எப்போ சொன்னார், நான் திரையுலகத்திலிருந்து உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை மெய்யாக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அரசியல் தானே, எதிர்ப்பு குரலோடு முடங்கிடுமா அல்லது அடிதடியில் போய் முடியுமாங்கிறதெல்லாம் அந்த டைமில் நம்ம பார்க்க வேண்டியது. வீரதீரசுரன் ரிலீஸ் ஆயிருக்கு, எம்புராணம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் வீரதீரசுரனுக்கு வந்து பாசிட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் வருது. சில கமெண்ட்ஸ் ஓகே இன்னும் பெட்டரா பண்ணலான்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம். உங்களுக்கு எப்படி இருந்தது படம் பாக்குறப்போ? இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. எப்பவுமே வந்து ஒரு படத்தின் நீளம் கொஞ்சம் சோர்வடைய வைக்கும். இந்த படத்துலையும் அந்த நீளம் வந்து சோர்வடைய வைக்குது. 2.5 மணி நேரத்துக்கு மேலே தாண்டிச்சுன்னா அந்த படம் வந்து ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனாலும் இங்கே டைரக்டர்களுக்கு எடுத்ததை வந்து அப்படியே பயன்படுத்தணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களே போய் எடிட்டிங் டேபிளில் உட்காந்து இதை வெட்டாத அதை வையின்லாம் சொல்கிற வழக்கம் இங்கே இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு எடிட்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுங்கிட்டாங்கன்னா அவருக்கே தெரியும் இந்த படத்தை எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த படம் கொஞ்சம் நீளம் இருக்குது. அது என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம பொறுமையை சோதிக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்னு கூட சொல்லலாம், நம்மளை வந்து பரபரக்க வச்சிருக்கிறார். ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ ரொம்ப ஒரு மாதிரி தவிக்க விட்டுருக்கிறாரு. அதில் வந்து ஜெயிச்சிருக்காரு. படத்தில் வந்து கன்னி வெடி வைக்கிறாங்க. அந்த வெடி இப்போ வெடிச்சிருமோ அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருது. ஆமாம், எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து நம்ம பார்த்தோம். அது வந்து கரெக்டாக பண்ணிட்டாரு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி வளன்னு இழுத்துட்டே போகிறாங்க. எப்போவுமே ஒரு படத்தில் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வில்லன் வந்து வீக்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் எடுப்படாது. அதுதான் இந்த படத்தில் நிகழ்ந்திருக்கு. சூரஜ் வெஞ்சர்முல்லா மிகப்பெரிய நடிகர் அவரெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்களோன்னு கூட நமக்கு தோணுது. அதுதான், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அண்ட் துஷாரா அண்ட் விக்ரமோட ஆக்டிங் பற்றி நிறைய அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு எப்படி இருந்தது அது ஆன் ஸ்க்ரீன் பார்க்குறப்போ? துஷாரா வந்து சூப்பரான ஒரு நடிகை. இந்த காலத்து ஊர்வசி அவங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து அந்த ரொமான்டிக்கை வந்து பெருசாக ரசிக்க முடியல. ஒருவேளை விக்ரம் இல்லாமல் வேறு யாராவது அங்கே இருந்திருந்தால் நம்மளால் அந்த ரொமான்டிக்கை ரசிச்சிருக்க முடியும். பட் அது தேவையே இல்லைங்கிறேன். இந்த கதைக்கு அந்த ரொமான்ஸ் தேவையில்லையே. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஊரில் அவரை காப்பாற்ற வர்ற ஒருத்தரால் என்ன நடக்குதுங்கிறது தானே கதை. அதில் எதுக்கு இந்த ரொமான்ஸுங்கிறது நமக்கு புரியல. ஒரு கணவன் மனைவின்னு காமிச்சிட்டு போயிருக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு டீசர் ஒன்று ஆரம்பத்தில் வெளியிட்டாங்க. அதுதான் இந்த படத்துக்கே பெரிய ஹைப் ஏற்றுச்சு. ஒரே நாளில் ஹைப் ஏற்றிருச்சு.
அந்த டீசர். அது படத்தில் எங்கேயாவது வருமானு தேடி தேடி பார்த்தா கூட கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நிச்சயமாக அந்த இவர் வந்து அந்த சவுத்தில் தொங்கி போய் அந்த பக்கம் போய் அவங்கள பார்க்குற அளவுக்கான அந்த வயசு இல்லைங்கிறது தான் ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்.ஜே. சூர்யா சாரோட ஆக்டிங்குமே வந்து நிறையா பேசியிருந்தாங்க இந்த படத்தில். லைக் ரொம்ப சட்டிலாக இருந்தார், ஒரு கிரே காப் ஷேடில். எப்பயுமே ஜென்ரலாக இருக்கிறத விட இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்டில் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்கல்ல எஸ்.ஜே. சூர்யா. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், எப்போவுமே அவர் படத்தில் அவர் வந்து கொஞ்சம் ஓங்கி நிற்பார். அவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். அந்த பயம் வந்து அவருக்கு எதிரில் நடிக்கிறவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தில் அப்படி சில காட்சிகளை அவர் நடித்ததாகவும் டைரக்டரே இல்லைல்ல அவ்வளோ பெரிய ஸ்கேலெல்லாம் வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க வச்சதாகவும் அது பெருமையாக சொன்னாங்க. பட் அது மைனஸாக இருக்குது படத்தில். ஆக்சுவலாக அந்த எஸ்.ஜே. சூர்யா வந்து இன்னும் பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் டைரக்டர் தான் அது அவ்வளோ வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. பெரிய பில்டப்போட வருது இந்த கேரக்டர். அவர் வந்து இது அடுத்து என்னவோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியே வருது. கடைசியில் அவர் சுட்டு காருக்குள்ளே போட்டு சிக்கன் தந்தூரி ஆக்கிட்டாங்க அவரை. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ வீரதீர சூரனில் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பேக் டு பேக் நிறைய படங்கள் அவருக்கு இருக்குது லைனப்பில், குட் பேட் அக்லி முதற்கொண்டு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? லைக் ஏன்னா இப்போது பேக் டு பேக் நிறைய படங்கள் வருது. அனிருத் அப்படி வந்துட்டு இருந்த இதில் வந்து இப்போ ஜிவி பிரகாஷோடது லைனப்பாக இருக்கு இல்லையா, அதை எப்படி நினைக்கிறீங்க? இந்த வீரதீர சூரன் பொறுத்த அளவுக்கு விக்ரம் வந்து ஹீரோன்னா செகண்ட் ஹீரோ வந்து ஜிவி பிரகாஷ் தான். அது பல இடங்களில் வந்து அவருடைய பிஜிஎம் தான் நம்மளை நிமிர்ந்து உட்கார வைக்குது. அந்த படத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போனதில் அவருடைய பிஜிஎம் பெரிய பங்கு வகிக்குது. நான் விக்ரமை வந்து இந்த இடத்துல தனியாக சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து இதை ஒரேடியாக அவரை குறை சொல்கிறோம்லாம் கிடையாது. பிரமாதப்படுத்தியிருக்காரு. பல காட்சிகளில் மிரட்டியிருக்காரு. முக்கியமாக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிராயரோடு வருவார் பாருங்கள். அந்த காட்சியெல்லாம் வந்து தியேட்டரே தெரிக்குது. அப்படி வந்து படத்தில் ஒரு 3 காட்சிகளை அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல விக்ரமை தவிர நம்ம வேற யாரும் அப்படி நினைக்க முடியாது. அவ்வளோ பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதை நம்ம இங்கே சொல்லியாகும். அண்ட் இப்போது வீரதீர சூரன் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறப்போ நம்ம சூரஜ் பற்றி பேசுகிறோம் அண்ட் எவ்ரி திங் அந்த லைனப். அதே ஆப்போசிட்டில் பார்த்தா எம்புரான் ரிலீஸ் ஆயிருக்கு. எம்புரானுக்குமே பயங்கர ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ். ஈவன் ஃப்ரம் மலையாளிஸ் கொஞ்சம் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருக்குது. சில பேர் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து இல்லை இது இப்படிப்பட்டான ஒரு படம் தான், இப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அதாங்க, நம்ம வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கை பார்த்தே வளர்ந்துருக்கோம். நம்ம அப்படியே அதுக்கு பழகியிருக்கோம். இதில் வந்து கொஞ்ச நேரம் அந்த படமே எனக்கு புரியல. இது என்ன நடக்குது, ஏன் அவர் வராரு, இங்கேருந்து வராரு என்னங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து மோகன்லால் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி அப்படியே வராரு, அப்படியே நிற்கிறாரு, ஒரு டைலாக் பேசுகிறாரு, அப்படியே போயிடுறாரு. ஒரு ரோபோவா அல்லது ஒரு உயிருள்ள ஒரு மனிதனா அப்படிங்கிற மாதிரிலாம் பல டவுட்டுகள் வருது. ஆனால் இந்த படம் சொல்கிற கருத்து இருக்குல்ல, அது வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை முன் வைக்கிறாங்க. ஓகே, அதான் இந்த மத அரசியலுக்கு எதிரான ஒரு படமாக இது இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை நம்ம நிறைய பாராட்டணும். முக்கியம் துணிச்சலான படம்னு கூட நான் சொல்லுவேன். அண்ட் எம்புரானில் வந்து மோகன்லால் சாரோட ரோல்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் பிருத்திவி சாரோட ரோலுமே கம்மியாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப மிக்ஸ்டாக இருக்கே, அது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி சில ரிவ்யூஸ் நம்ம பார்த்தோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பழைய லூசிஃபரை இங்கே தமிழ்நாட்டில் பெருசாலாம் அவங்களுக்கு அந்த அரசியலோட கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா இப்போ அது வந்து கேரள அரசியல். இப்போ அங்கே இருக்கிற கட்சிகளை அவங்க பேர் சொல்கிறது, அந்த கொடிகளை காமிக்கிறதெல்லாம் நமக்கு ஒட்டலை. இன்னொன்று, மலையாளத்தில் அது வந்து பிரமாதமாக கொண்டாடப்பட்டுச்சு. இந்த படமும் அந்த மாதிரி அந்த அரசியலை அப்படியே நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்னா காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன கட்சி இருக்கோ அந்த கட்சியின் பேர்லேயே வந்து அப்படியே வருது. இங்கே அந்த சுதந்திரம்லாம் நமக்கு கிடையாது. ஒரு கட்சி கொடியை நீங்கள் காமிச்சாலும் அது என் கொடியை அவமானப்படுத்திட்டீங்கன்னு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. பட் அங்கே வந்து அந்த கருத்து சுதந்திரம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிட முடியுது. ஆனால் மஞ்சு வாரியார் போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலோட கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பார்டர் போட்ட புடவையெல்லாம் கட்டி அவங்க வரும்போது ஜெயலலிதா அம்மா வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும்போது வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு தோணுச்சு. அது ஓரளவுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் எம்புரானில் வந்து மெயினாக இந்த இலுமினாட்டிஸ் பற்றி கூட நிறையா அந்த ஒரு டாக் இருந்த மாதிரியே இருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க பிருத்திவிராஜ் சாரோட அப்படின்ட்டு. பட் இதில் வந்து எல்லாத்துக்குமே அட் த எண்ட் ஆஃப் த டே பீட் அந்த இலுமினாட்டி சிம்பிள் போஸ்டர்ஸ்லேயே இருக்கதாட்டும், கிராஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து
ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்ச மாதிரி இருந்தது இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த டீகோடிங்லாம் பாத்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? இல்லை, நாம் ஒருவேளை தமிழ்நாட்டில் இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தா ரிலீஸ் ஆகிருக்காது. அங்கே வந்து சென்சார் அனுமதி கொடுக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பல இடங்கள், ஆனால் ஏற்கனவே இங்கே டிரான்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அதெல்லாம் இங்கே நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ டேரிங்காக அடித்த படம் இது. இந்த படத்தில் வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேரிங்காக சொல்லியிருக்காங்க. அது பெரிய ஆச்சரியமாக தான். அண்ட் டு பி ஹானஸ்ட், இந்த எல்லா படங்களுமே வந்தாலுமே ரொம்ப எல்லாருமே வெயிட் பண்ணி இருப்பாங்கல்ல. இப்போ செலிப்ரேஷன் ஆப்வியஸ்லி வந்து தளபதி படம் வந்தாதான் அந்த செலிப்ரேஷன் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குன்ற மாதிரி, பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்? அண்ட் உங்களோட கணிப்பு படி எது நல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு படத்தை முன்கூட்டியே நம்ம தீர்மானிக்க முடியாது, நம்ம தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் கடந்தது விஜயினுடைய படம். அந்த படம் வந்து ஒரு மொக்க படமாக இருந்தால் கூட அது வந்து எவ்வளவு பட்ஜெட்டோ அதை வந்து கிராஸ் பண்ணிவிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து கடந்த காலத்தில் பார்த்தது. அப்போ அந்த அளவுக்கு விஜயினுடைய ஃபேன்ஸுங்கிறது இங்கே ஒரு வெறி பிடித்த கூட்டமாக இருக்குது. அது வந்து கட்டாயமாக பெரிய திருவிழாவாகும் தியேட்டரை, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன், அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு மிக முக்கியமான நடிகராக இருந்தால் கூட விஜயோடு மோதுகிற அந்த திராணிங்கிறது வந்து மற்ற நடிகர்களுக்கு வராது. சிவகார்த்திகேயனுக்கு வந்திருக்குன்னா அது ஒரு ஆச்சரியம்தான். பட் அவர் கையில் இல்லை. ரிலீஸுங்கிறது ஒரு தயாரிப்பு நிறுவனம் எடுக்கிறது. அந்த நிறுவனம் ஏன் எடுக்குது அப்படிங்கிறதுக்கு பின்னால் அரசியல்லாம் காரணமாக இருக்கலாம். பராசக்தி படம் வர்றதுங்கிறது ஒரு அரசியல் தொடர்பான படமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தை இறக்கணும். இன்னொன்று வந்து விஜய் திரையுலகத்தை விட்டு போகும்பொழுது ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ அவர் எப்போ சொன்னார், நான் திரையுலகத்திலிருந்து உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை மெய்யாக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அரசியல் தானே. இப்போ ஆக்சுவலாக வந்து என்னென்னா 9ஆம் தேதி ஜனநாயகனும் 13ஆம் தேதி பராசக்தி வரதாக இருந்துச்சு. விஜய் பேச பேச பராசக்தியும் 9ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரை சூடேற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. பட் இதில் வந்து விஜயோடு மோதுவது இன்றைக்கி வந்து ஒரு ரஜினி படமாக இருக்கலாம் அல்லது ஒரு அஜித் படமாக இருக்கலாம், அதுதான் தாங்கும். அதை தாண்டி ஒரு சிவகார்த்திகேயன் எப்படி தாங்க போகிறாருன்னு எனக்கு தெரியல. அந்த டைரக்டர் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் ஓப்பனிங் இருக்கும். பட் விஜயோடு மோதுவதுங்கிறது ரிஸ்க் தான் டெஃபினெட்லி. அண்ட் முக்கியமாக இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து இவங்க துப்பாக்கி கொடுத்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதுவே ஒரு ரைவல்ரியா மாறுறது வந்து ஓகே, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இது சினிமா, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்றீங்களா அந்த ப்ரொடக்ஷன் எடுக்கிற முடிவு தானே ரிலீஸுங்கிறது. ஆனால் ஃபேன்ஸ்க்கு அது புரியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம். ஏன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நீ அவரு உனக்கு கொடுத்தாரு, நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த ஃபேன்ஸ் ரைவல்ரி ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா வருங்க. இப்போ இந்த அறிவிப்பு வந்த உடனே சிவகார்த்திகேயனை வந்து முடிஞ்ச அளவுக்கு திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவருக்கு அதில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. ஆனால் அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கட்டாயமாக அவரை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆமாம். இதால வந்து மேபி இப்போ பராசக்தி ஒரு சோலோ ரிலீஸ் அந்த மாதிரி ஆனா, அதாவது இப்போ பொங்கல் இல்லாமல் வேற ஏதாவது நாளில் ஆனா அதுக்கான ரிசப்ஷன் கூடுமா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுதுன்னா மொத்த குடும்பம் அங்கே தான் இருக்கும். எனக்கு ஃபைனல் ஃபிலிம், இட்ஸ் எ டிக்கெட் டு இது மாதிரி. ஆமாம் ஆமாம். ஸோ அது ஒன் டைம் தான். ஈவன் எஸ்கே ஃபேன்ஸாக இருந்தால் கூட அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஜனநாயகன் ஏன்னா அது கடைசி படம் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கலாம். ஸோ இது வந்து பராசக்தியோட மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அடி வாங்கும்னு நினைக்கிறீங்க பாக்ஸ் ஆஃபீஸா? இல்லைங்க, அதுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் சுதா கொங்கரா, அந்த பக்கம் சிவகார்த்திகேயன், அவங்க வந்து அந்த ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறதுனால பெரிய அளவு டேமேஜ் வராதுன்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி அந்த படத்தினுடைய கண்டென்ட் ஓகே, அது வந்து இன்னைக்கு தமிழர் உணர்வோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் வரும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த படத்தோடு ஒப்பிடும்போது ஜனநாயகன் ஒரு 10 மடங்கு மேலே தான் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் படம் அது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த ரிலீஸ் நேரத்தில் இன்னும் ஹைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்டு ஒன்று எடுத்திருக்காங்க, லோகேஷ் கனகராஜ், அட்லி, அப்புறம் வந்து நெல்சன், இவங்க 3 பேரும் அந்த பாட்டில் வராங்க. விஜயை வந்து வாழ்த்தி வழி அனுப்புகிற மாதிரி அந்த வரிகள்லாம் இருக்குது. இதை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாலே அது ஒரு உணர்வு ரீதியாக ரசிகர்களை டச் பண்ணுவது. ஐயோ என்னடா சினிமா விட்டு போகிறாரு, நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு வருவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது.
அது 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 என்னவா நடக்க போகுது, இது வந்து வெறும் எதிர்ப்பு குரலோடு முடங்கிடுமா அல்லது அடிதடியில் போய் முடியுமாங்கிறதெல்லாம் அந்த டைமில் நம்ம பார்க்க வேண்டியது. கரெக்ட். ஏன்னா ஜெயம் ரவி சாரும் இருக்காரு, அதர்வா இருக்காங்க, ஸ்ரீடியில் நிறைய பேர் இப்படி காஸ்ட் இருக்காங்க, அவங்க புல் ஆஃப் பண்ணுவாங்க. எஸ் ட்ரூ. அண்ட் தென் இப்போ நிறைய விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு மறைவை நம்ம சந்திச்சோம், மனோஜ் அவர்களோட மறைவை சந்திச்சோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு கண்டனம் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நீங்க வந்து ஒரு 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 வீட்டில் வந்து இழந்திருக்காங்க இப்போதான் ஒரு பர்சனை, எப்படி அங்கே போய் நீங்கள் கேமரா வச்சுட்டு அவங்களோட பர்சனல் விஷயத்தை நீங்கள் எப்படி போட்டு காட்டுறீங்க? லைக் அவரு உடச்சி உட்காந்துருக்காரு பாரதிராஜா சார், அதை வந்து நீங்கள் எப்படி அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கண்டனம் டெஃபினட்டாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் இப்போ வந்து மெயினான ப்ரெஸ் பீப்புள் எல்லாமே சில பேர் சொல்கிறாங்க, அண்ட் சோஷியல் பீயிங்கும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டாயமாக நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ரொம்ப அவமானமாக இருக்குன்னுலாம் நான் போட்டிருக்கேன். என்னென்னா இப்போ வந்து ப்ரைவசி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அந்த இடம்ங்கிறது வந்து அப்படி ஒரு இடத்த நீங்கள் வந்து வர்ணிக்கவே முடியாது. அப்படி ஒரு இடம் அது. அங்கே வந்து நீங்கள் சுதந்திரமாக அழுவதற்கு எல்லா உரிமைகளையும் நம்ம கொடுக்கணும். அங்கே நீங்கள் கேமராவை கொண்டு வந்து க்ளோஸ்அப்பில் போகிறது, முகத்துக்கு நேராக போய் வைக்கிறதெல்லாம் ரொம்ப அநாகரிகம், காட்டு மிராண்டித்தனம் அது. அதை வந்து இங்கே எந்த கூச்சமும் இல்லாமல் செஞ்சிட்ருக்காங்க. அது அது வந்து கட்டாயமாக நம்மளே அதை மாறணும். இப்போ ஒரு 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 நிர்வாகம் வந்து அங்கே போய் எடுங்க அப்படின்னா குறைந்தபட்ச நேர்மையோட ஒரு 40 அடி தள்ளின்னு தான் நம்ம எடுக்கணும். நிச்சயமாக ஊடகங்கள் தான் இதை போய் உலகத்துக்கு சொல்லணும். அந்த கடமை ஊடகங்களுக்கு இருக்குது. அவங்களும் வந்து ஏதோ ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி ஒன்று கிடச்சிடுச்சுன்னுலாம் போய் யாரும் நிற்கல. அவங்களுக்கும் மன வருத்தத்தோடு தான் போய் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் அழும்போதும் அவங்களுக்கும் அந்த வந்து வருத்தம் வந்துட்டு தான் இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி போகும்பொழுது எல்லாருக்குமே அது எரிச்சல் ஆகுது. அப்போ சூர்யாவோடு போன ஒரு நண்பர் எங்கிட்ட சொன்னார், அண்ணே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுண்ணே, சூர்யா வந்து அந்த மனோஜ் மனைவிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த டெட் பாடி அந்த ஃப்ரீசர் மேலே ஏறி படுத்துட்டார். அந்த கண்ணாடி மேலே ஏறி மனோஜ் இப்படி படுத்துருந்தாருன்னா அது மேலே இவர் குப்புறப்படுத்து கேமரா இப்படி வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாருமே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். ஒரு நிமிஷம், இப்படி ஒரு அநாகரிகமான செயலை நான் இதுக்கு முன்னாடி எந்த சாவு வீட்லையும் பார்த்ததில்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. நம்ம அது எப்படி பண்ணாங்க? அதுதான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு என்னென்னா யாருமே எடுக்காத ஒரு கோணத்தில் நான் அதை எடுத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அங்கே மேலோங்கி இருக்குது. நான் என்ன இங்கே நிறைய அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது கரெக்டாக முன்னாடியே இந்த ஃப்ரீசர் வருது, பாடி வருது, உறவினர்கள் வராங்க, அதுக்கப்புறம் தான் மீடியா வரும். அப்போ நீங்கள் கட்டம் போட்டு இதை தாண்டி நீங்கள் உள்ளே வரக்கூடாது. ஏதோ ஒரு தடுப்பு மாதிரி ஒன்று வச்சு நீங்கள் இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லணும். அது சொல்லுவதற்கான அமைப்புகள்லாம் இங்கே இருக்குது. ஆனால் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு புரியல. இப்போ அஜித்தினுடைய அப்பா இறந்தப்போ அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார், யாருமே வந்து எங்களுடைய ப்ரைவசியை கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை ஓரளவுக்கு இங்கே உணர்ந்தாங்க. 1-2 ஊடகங்கள் தான் ரொம்ப கிட்ட போய் எடுக்க போகும்போது கூட அவர் கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ்னாரு, வந்துட்டாங்க. அதுவே அநாகரிகம். நீங்கள் அவர் சொன்ன பிறகும் நம்ம அங்கே போய் நிற்கிறதுங்கிறது. அதே மாதிரி விவேக் மகன் இறந்தப்போ அவர் ரொம்ப கண்ணீரோட ஒரு வேண்டுகோள் வச்சார், தயவுசெய்து இதை வந்து என்னை தனிமையில் விடுங்கன்னா. அதுமாரி யாருமே போகலை. எல்லாருமே கேமராவை தூரம் வச்சுட்டாங்க, யாருமே அங்கே கிட்ட போகலை. ஸோ அந்த மாதிரி வந்து விஜய் ஆண்டனி வீட்டில் நடந்து ரொம்ப அநியாயம். அதெல்லாம் வந்து சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் திரையுலக அமைப்புகள்லாம் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து இனிமே எதிர்காலத்தில் ஏதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது தயவுசெய்து மீடியாக்கள் வராதிங்க, புரிஞ்சுங்கலாம் சொன்னாங்க. ஒரு பெரிய யூடியூப் நிறுவனம் வந்து அதை நாங்கள் உணர்கிறோம், இனிமேல் நாங்கள் அந்த தவறை செய்ய மாட்டோம், நாங்கள் செய்யலை. அதுக்கப்புறம் அவங்க செய்யலை. ஸோ இந்த மாதிரி ஒரு தார்மீகமாக நம்மளே ஒரு முடிவுக்கு வரணும். அது எப்போ வரும்னு தெரியல. கண்டிப்பாக. அண்ட் இதை நினைக்கும் போது டிஸ்ஹார்ட்னிங்காக இருக்குது இப்படி பண்ணுறத பார்க்குறப்போ. அந்த ஒரு மரணத்தை வச்சு அதில் ஒரு ஏர்ன் பண்ணுறது அண்ட் அங்கே போய் அவங்க ப்ரைவசி இன்வைட் பண்ணுறதுன்றது தவறான விஷயம். அண்ட் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ குட் பேட் அக்லி வந்து பயங்கரமாக வெயிட்டிங், அதுக்கு தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் வெயிட்டிங். ஸோ அதை பற்றின உங்களோட ஒரு சின்ன அப்டேட், எப்போ ட்ரெய்லர் வரும், இல்லைனா எப்போ செகண்ட் சிங்கிள்? இப்போ செகண்ட் சிங்கிள் வந்து அடுத்த வாரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக போகும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் அது இது நிறையா அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏப்ரல் 10க்குள்ளே எல்லாத்தையுமே அவங்க இறக்கிடுவாங்க. இன்னொன்று வந்து அஜித் படங்களுக்கு பெரும்பாலும் ஆடியோ லான்ச் இருக்காது, இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து தொடர்ந்து அதை வந்து அவங்க இறக்குவாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை அஜித் படத்துக்கு. அது வந்து எங்கேயோ இருக்குது ஹைப்பு, முக்கியமாக இந்த படத்துக்கு அது எங்கேயோ இருக்குது. ஓப்பனிங்லாம் நீங்கள் இது வரைக்கும் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு ஓப்பனிங் வரும் பாருங்க.
அது அன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். சார் இப்போ லைக்காவுமே வந்து இப்போ ஜேசன் அவர்களோட பண்ற படம் தான் கடைசி படம், அதுக்கப்புறம் ஷட் டவுன் ஆக போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இஸ் இட் ட்ரூ? ஆமாம், கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு தான் அவங்க வந்திருக்கிறதா தகவல் வருது. ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல நிறுவனம் அது, ஒரு பெரும் கனவுகளோடு இங்கே வந்தாங்க. அவங்க கனவுகளுக்கு இங்கே இருக்கிறவங்க உறுதுணையாக இல்லை. இங்கே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்டேருந்து எவ்வளோ நம்ம பிடுங்க முடியுமோ பிடுங்கிடுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த பெரிய நிறுவனத்தை இவங்களுடைய சுயநலமே காலி பண்ணிடுச்சு. அவங்க மேலேயும் நிறைய தவறுகள் இருக்குது. எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ண வரும்பொழுது அவங்க ரசிகராக இருக்கக்கூடாது. அவர் வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் அஜித்துக்கும் விஜய்க்கும் வடிவேலுக்கும்லாம் ரசிகராக இருந்தார். ஆக்சுவலாக வந்து ஒரு தகவல் ஒன்று கேள்விப்பட்டேன், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வடிவேல்கிட்ட சுபாஷ்கரன் வந்து அவருடைய பர்சனல் நம்பரை கொடுத்தாரன், நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னன்னு. அவர் வந்து அங்கே லண்டனில் மிகப்பெரிய தொழிலதிபர், அவருக்கு கீழே ஒரு 800-900 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அவருக்கு நேரமே கிடையாது. இப்போ அவரை நீங்கள் ரீச் பண்ணணும்னா அவருக்கு கீழே பல பேர் இருக்காங்க. அவங்கள பேசியா நீங்கள் சுபாஷ்கரன்ட்ட பேசுகிறதுக்கு 1 வருஷம் கூட ஆயிரும் சில பேர் முயற்சி எடுத்தா. ஆனால் அவர் வந்து வடிவேல்கிட்ட நம்பரை கொடுக்குறாரு, எப்போ வேணாலும் என்ன நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் அப்போ எப்போ கூப்பிடணும், ரொம்ப இக்கட்டான நேரத்தில், ஒரு தவிர்க்க முடியாத நேரத்தில் நீங்கள் கூப்பிடணும். ஆனால் வடிவேலு அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்களாம் அந்த படம் எடுக்கும் பொழுது. அவர் வந்து திடீர்னு ஃபோன் அடிப்பாரான், எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் இது கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, அது கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்து அவரை மலிவாக்கிட்டாங்க. அதுக்கு யார் காரணம்னா சுபாஷ்கரன் தான். இப்போ அவர் வந்து இங்கே இருக்கிற நடிகர்களை ஒரு ரசிகரை போல் பார்க்க ஆரம்பித்ததுனுடைய விளைவு, எல்லா நேரத்திலும் அவர்கிட்ட வந்து என்ன பிடுங்க முடியும், அவரை எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்னே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மூடு விழா இவங்களே ஏற்படுத்திட்டாங்க. இப்போ லைக்கா போட போகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, லைட்டா சொல்றாங்க. பட் இப்போ அதே மாதிரி இப்போ பீட் ஏஜிஎஸ்ஓ இல்லை நிறைய பேர் இப்போ நியூ பீப்புளும் இருக்காங்க, அதே சமயம் ரொம்ப நாள் வருஷம் இருந்தும் இப்போ பிக்கப் ஆகிற நிறைய பீப்புளும் இருக்காங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு ரவுண்ட் வரும்னு நான் கேட்குறேன், டவுன் த 10 years. அதான் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக படம் எடுக்கிறவங்க வந்து ஏஜிஎஸ் அண்டு சன் பிக்சர்ஸ், இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு கடன் வாங்காமல் படம் எடுக்கிறவங்க, சொந்த பணத்தை போட்டு படம் எடுக்கிறவங்க. இந்த இடத்துல இருந்த லைக்கா கடைசி நேரத்தில் கடன் வாங்குகிற அளவுக்கெல்லாம் சூழல் மாறிச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 நிறுவனமும் எப்போவுமே யாரை பார்த்தும் வியந்ததே கிடையாது. அவங்க ரஜினின்னா ஒரு நடிகர், கமல்னா ஒரு நடிகர், அவ்வளோதான் அவங்கள பொறுத்தளவுக்கு. ஆகா, ரஜினியே என் வீடு தேடி வந்துட்டார், இது எத்தனை கோடியானாலும் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு ஏஜிஎஸ் ஒருபோதும் நினச்சதில்லை. ஆக்சுவலாக எந்திரன் படமே வந்து எந்திரன் 2.1 நினைக்கிறேன், அந்த படமே வந்து ஏஜிஎஸ் பண்ண வேண்டிய படம் தான். ஆனால் ரஜினி வீடு தேடி வந்தும் அந்த படத்தினுடைய கால்குலேஷன்லாம் அவர் போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு செட் ஆகாது வேணான்ட்டார். ஸோ அந்த தெளிவு வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிந்து ஏஜிஎஸும் சன் பிக்சர்ஸும் இன்னொரு 20 வருஷம் கூட இங்கே இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கண்டிப்பாக சார், நன்றி நன்றி, தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.